சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடலூரில் 25வது வட்ட அவைத்தலைவர், கடலூர் வடக்கு மாவட்டம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் திரு நவநீதம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில். இன்றைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபலங்களும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் நிலவுகிறது. அட்டோழுக்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. விலைவாசி உயர்ந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை, மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினது. இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி. 13 ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது. அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க? எந்த மத்தியிலே எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது. சேலம் மாவட்டம் தலைவாசு கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி. ஊடக நம்பர்களும் பத்திரிகைகளும் தான் இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நடுநிலையோடு செயல்படுங்க. எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நாங்கள் கேட்கவே இல்லை. நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரியும். நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க, இல்லைன்னா சொல்ல அதெல்லாம் பார்த்து உங்களை போல இருக்க ஊடகத்தில் தான் நான் எடுத்து நாங்கள் பேசலாம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்.